வள்ளி வள்ளி. என்ன சிஸ்டர், இவ எப்ப பார்த்தாலும் வள்ளி வள்ளின்னா புலம்பிட்டு இருக்கா? பாவம், அந்த வள்ளி இவளுக்கு என்ன உறவோ? ஆமா, இவ கால உள்ள காயெல்லாம் ஆறு போயிடுச்சு. உண்மையை சொல்லிட்டா என்ன? இப்ப இவகிட்ட எதையுமே சொல்லக்கூடாதுன்னு பெரிய டாக்டர் சொல்லிருக்காரு. அம்மா, என்னம்மா? என் கூட வந்த பொண்ணு வள்ளின்னு பேரு. அவ உயிரோடு இருக்காளா? ஆமாம்மா, உயிரோட தான் இருக்கா. நினைச்சேன் அவளுக்கு சாவே கிடையாது. ஏம்மா, இப்ப அவ எங்க இருக்கா? பக்கத்து வாங்க, அவளை நான் பாக்கணுமே. இருமா இருமா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு அசையாம முடியாது. வள்ளிய பார்க்காம நான் இருக்க முடியாது. இருமா, வள்ளிய பாக்கணும், கேள வள்ளிய பாக்கணும். மாட்டேன், இதுல நான் உட்கார மாட்டேன். இதுல நான் உட்கார மாட்டேன். இனிமே உன்னால நடக்க முடியாது. நீ நொண்டி நொண்டி அப்படின்னா என் காலு விளங்காம போயிடுச்சா? என்னால நடக்கவே முடியாதா? பலே, தெய்வம் இப்பதான் கைவரிசையை காட்ட ஆரம்பிச்சிருக்கு. உலகத்தையே துச்சமா மதிச்சு தர்மத்தை சித்திரவதை செஞ்ச பாவத்துக்காக கடவுளிய காலையே எடுத்துக்கிட்டானா? எடுத்துக்கிட்டான். அறியாத குழந்தை புரியாம செஞ்ச குத்தத்துக்காக பெத்த தாயே ஒரு பெரிய தண்டனையை கொடுத்துட்ட மாதிரி நான் விளையாட்டா செஞ்ச குத்தத்துக்கு எல்லாம் வினையா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டானே. போகட்டும். வாழ்க்கையை சிரிச்சுக்கிட்டே ஆரம்பிச்சவங்க எல்லாம் அழுதுகிட்டுதான் முடிக்கணுங்கிறது அவன் தீர்ப்பா இருந்தா அதுக்கு நான் கட்டுப்படுறேன். அம்மா, வள்ளி இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ. இந்த கோலத்தை அவ கண்ணால பாக்கணும், அவ கண்ணால பாக்கணும். வள்ளி, 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 இங்க பாருடி, தெய்வம் எனக்கு கொடுத்திருக்க தண்டனை. வள்ளி, வடிவு, வடிவு, நீ எப்படி இருக்க? எப்படி இருக்க வடிவு? நான் நல்லா தாண்டி இருக்கேன். உன் கண்ணில் என்னடி கட்டு? முதல்ல அதை சொல்லு. வடிவு, ரயில் விபத்துல என் 2 கண்ணும் போயிடுச்சடி. வடிவு, வள்ளி, வள்ளி, என்னடி சொல்ற? என்ன சொல்ற? உன் கண்ணு போயிடுச்சா? இருக்காதடி, இருக்கவே இருக்காது. என்னால நம்ப முடியலையடி. வள்ளி, நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா அந்த தெய்வமே குருடாயிடுச்சு அர்த்தண்டி. வடிவு, ஆத்திரப்படாத. இந்த விபத்துல எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க. ஆனா கருணை நிறைஞ்ச கடவுள் என் கண்ணை மட்டும் எடுத்துக்கிட்டு என் உயிரையாவது விட்டு வச்சிருக்காரு. கண் இல்லாத பெண்ணுக்கு உயிர் இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான். அப்படி சொல்லாத. எல்லாம் தெரிஞ்ச கடவுளுக்கு இந்த சின்ன நியாயம் தெரியாமலா போயிருக்கும். தெரிஞ்சிருந்தும் அவன் ஏண்டி உன் வாழ்க்கையில இப்படி விளையாடுறான்? தங்கத்துக்கு விலை உண்டுன்னு தெரிஞ்சிருக்கு. அது பரிசுத்தமாகணுங்கிறதுக்காகத்தான் படம் போடுற. இதுவும் அப்படித்தாண்டி. சோதனைங்கிற நெருப்புல விழுந்து வர்ற மனுஷ பிரிவிக்குத்தான் நல்ல வாழ்வு கிடைக்கும். அதுக்காகத்தான் கடவுளின்னு இப்படியெல்லாம் பரீட்சை பண்ணி பாக்குற. நீ ஒரு ஏமாளின்னு நினைச்சு உனக்கு சரியான குருட்டு பட்டம் கட்டிட்டாண்டி உன் கடவுள். அப்படி சொல்லாத வடிவு, அப்படி சொல்லாத. ஒரு பெண்ணுக்கு கற்புதான் சகலம். அதை காப்பாத்துறதுக்காக கடவுள் எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்கு. இப்ப கூட என் கற்புக்காக அவன் தாண்டி இந்த விபத்து ரூபத்துல போராடி ஜெயிச்சிருக்கா. நீ என்ன சொன்னாலும் என் மனசு ஆறலையே. உன்னை கெடுக்க வந்த என் கண்ணு அந்த விபத்துல செத்து போயிட்டான். கூட பிறந்த தோஷத்துக்காக 2 சொட்டு கண்ணீர் வடிக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா அந்த சாவுல உள்ள நியாயத்தை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். நான் செஞ்ச குத்தங்களுக்கெல்லாம் கடவுள் என்ன நொண்டி ஆக்கிட்டான். வடிவு, வடிவு, நீ என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற வடிவு? வடிவு, நீ நொண்டியா? அது இருக்கட்டும், என்ன பத்தி நான் கவலையே படல. நீ என்ன தவறு செஞ்ச? கடவுள் வழங்குற நியாயம் அவ்வளவு சீக்கிரத்துல நமக்கு புரியாது. பொறுத்திருந்தான் பார்க்கணும். பார்க்கலாம். என்ன நொண்டி ஆக்குனதுக்காக அந்த கடவுள் சந்தோஷப்படலாம். ஆனா கால் இல்லாமலேயே என்னால நிக்க முடியும், கண் இல்லாமலேயே உன்னை பார்க்க வைக்க முடியும். வள்ளி, இதுவரைக்கும் நாம 2 பேரா இருந்தோம். இனியில இருந்து ஒரே உருவமாகிட்டோம். இனிமே உன் காலை கொண்டு நான் நடப்பேன், என் கண்ணை கொண்டு நீ பார்க்க. ஆமா வள்ளி, என் கண்ணை கொண்டு நீ பார்க்கலாம். வடிவு, வடிவு.
வடிவு, இப்ப நாம எங்க போறோம்? அம்பலவாணர் வீட்டுக்கே போவோம். வேண்டாம் வடிவு. ஏன்? கண்ணில்லாத குருடியா அவங்களை சந்திக்க நான் விரும்பல. நம்ம ஊருக்கே போயிடுவோமே. அங்கே மட்டும் நமக்கு யாருமா இருக்காங்க? நீ பேசாம என் கூட வா. எப்பாடுபட்டாவது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேடித்தர. வா வள்ளி. கண்ணா, கண்ணா, சாப்பிடலையாப்பா? எனக்கு பசியில. கண்ணா, நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்காடா. மனுஷனா பிறந்தா சோதனைகள் வரத்தாண்டா செய்யும். நாம தான் சிந்திச்சு பார்த்து ஒரு நல்ல முடிவு பண்ணணும்ப்பா. ஆனா எனக்கு வந்திருக்கிறது சிந்தனைக்கு மீறி போன விஷயம்ப்பா. விடிஞ்சா கல்யாணம்னு நினைச்சேன். ஆனா விடியறதுக்கு முன்னாலேயே கடவுள் என் வாழ்க்கையில விளையாடிட்டார். கண்ணா, வள்ளியை நீ காதலிச்சு, அதே நேரத்துல எங்க அன்புக்கும் கட்டுப்பட்டு வள்ளி போயிட்ட. போனவளை நினைச்சு புலம்ப போறியா, இல்ல எங்களை நினைச்சு நீ வாழ போறியா? அப்பா, என்ன சித்திரவதை செய்யாதீங்க. என்னால வள்ளியை மறக்கவே முடியலையே. ஒன்ன எங்களால மறக்க முடியலையேடா. கண்ணா, நீ சந்தோஷமா வாழணுங்கிறதுக்கு தானே நீ இஷ்டப்பட்ட பொண்ணை நாங்க முடிவு பண்ணோம். ஆனா விதி வேற விதமா முடிவு பண்ணிருக்கேன். நாங்க என்னப்பா செய்யறது? உங்க துயரம் எனக்கு நல்லா தெரியுது. ஆனா ஆனா நான் வள்ளி மறந்துதான் பாருங்க. இழந்ததை நினைச்சு வருத்தப்படுறத விட இருக்கிறத நினைச்சு திருப்திப்படுறது எவ்வளவோ மேலப்பா. கடவுள் உனக்காக கொடுத்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நீ எங்களுக்காக வாழ்ந்து காட்ட. கண்ணா, இந்த வயசான காலத்துல உன் கால விழுந்து கெஞ்சி கேட்கலாமா? இந்த குடும்பத்துக்கு வாரிசு இல்லாம பண்ணிடாதப்பா, வாரிசு இல்லாம பண்ணிடாத. ஆமா கண்ணா, உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு நீ குடியும் குடுத்தனமா வாழ்றத பாக்கணுங்கிறதுக்காகத்தாண்டா நாங்க தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாப்பா, நீ கோமதியை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்றத எங்க கண்ணால பாக்கணும்ப்பா. அடியாய்
யார் வடிவு? யாரம்மா நீங்க? ரயில் விபத்துல நொந்து போன 2 அனாதைங்க. இந்த ஊருக்கு நாங்க புதுசு. எங்க போறது எங்க தங்குறதுனே தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியா? நீங்க சரியான இடத்துக்கு தாமா வந்திருக்கீங்க. திசை தப்பி வந்தவங்களுக்கு இந்த மாதிரி சேரிதாம உண்மையான புகலிடம். வாங்க வாங்கம்மா. வள்ளி போலாமா? போலாம் வடிவு. என்னண்ணே? கல்யாண பத்திரிக்கை வந்திருக்குது. ப்ரூஃபா இது? கொஞ்சம் படிக்கிறேன் கால். நிகழும் சௌமிய வருஷம் ஆனி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை. ஏம்மா? யாருக்கு கல்யாணம்? எனக்கு இல்ல, நான் ஏற்கனவே மாட்டியாச்சு. உனக்கு தான். எனக்கா? நிகழும் சௌமிய வருஷம் ஆனி மாதம். முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. ஏன்? ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை தானே கல்யாணம் நடக்கும். ஒரு தடவை தான் உனக்கு கல்யாணம் பண்ண போறான். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்னடி உளர்ற? உளரலம்மா, உண்மையத்தான் சொல்றேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அடி பாவி, எங்களுக்கு தெரியாம எனக்கு தெரியாம என் கல்யாணத்தை நீங்க ஏற்பாடு பண்ணலாமா? தங்கச்சி, ஐயோ ஐயோ, நம்ம குடும்ப கௌரவம் மானம் மரியாதை அந்தஸ்து எல்லாமே போச்சு. என்ன மாமா பெரிய குடும்ப கௌரவம்? அத்தானுக்கு என்ன பிடிக்கல, என்ன பிடிக்காதவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்? அதனாலதான் எனக்கு பிடிச்சவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ. ஆமா, யாரு அவன்? எவனோ ஒரு கழுதை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்னா யாரு என்ன கேக்குறியா? யாராவது என்ன கழுதை சொன்னாங்க? அத்தே அத்தே, எங்க 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அட பாவி, இது ஆசீர்வாதம். ஐயோ ஐயோ ஐயோ, என் அழகான கண்ணனுக்கு கட்டி வச்சிடலாம்னு நினைச்சேனே. பாவி, என் எண்ணத்துல மண்ணடி போட்டு செடி. இவன் நான் மாப்பிள்ளை. இல்ல அப்படி சொல்லிட்டீங்க. இதுதான் உங்க பொண்ணுன்னா நான் தான் உங்க மாப்பிள்ளை, நீங்க தான் என் அத்தை. பள்ளி இறந்த உடனே கண்ணனுக்கு இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து இவளையும் கொன்னுடுவீங்களோன்னு பயந்துதான் அவசர அவசரமா கல்யாணத்தை பண்ணிட்டேன். போலீஸுக்கு போன் பண்ணுங்க. பாச்சா பலிக்காத. சட்டப்படி 2 பேரும் பதிவு திருமணம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஐயோ கொடுத்து வச்சிருக்கணுமே இதை கட்டிக்கிறதுக்கு. இங்க வர ஒல்லியிடை எழில் முள்ளு நகை இருவில்லை நிகர் முதல் செல்வியை வைத்து ஓவியம் வரை. என்ன அம்பலவானது? யோசிச்ச பயல, இது வரைக்கும் கவிதையத்தான் திருடிக்கிட்டு இருந்த, இப்ப பொண்ணையும் திருட ஆரம்பிச்சியா? ஆபரேஷன் செய்துட்டா நிச்சயமா பார்வை கொடுத்துட முடியும். அப்ப உடனே ஆபரேஷன் செஞ்சிடுங்க டாக்டர். இந்த சிகிச்சையை நான் இலவசமாவே செய்யறேன். ஆனா மருந்து செலவுக்கே நிறைய பணம் தேவைப்படும். கடவுளே, பணத்துக்கு நான் எங்க போவேன்? எப்படி கொண்டாடுவேன்? கொஞ்சம் இருமா. இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. ரயில் விபத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசாங்கத்துல உதவி பணம் தரதா பேப்பர்ல போட்டிருக்கேன். அதை நீ பயன்படுத்திக்கலாமே. அப்படியா? அப்போ என் வள்ளிக்கு நிச்சயமா பார்வை கிடைச்சிடும். நிச்சயமா பார்வை கிடைச்சிடும். இதாமா அனுதாப கூட்டம். ரயில் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனுதாப கூட்டம். வே. அம்பலவாணர் தலைமையில் 3 மாதங்களுக்கு முன்னே நடந்த இந்த ரயில் விபத்தில் மூச்சடங்கி போனோரும் குணமானோரும் கொஞ்ச நஞ்சமல்ல. என் குடும்பத்திலேயே அந்த விபத்து விபரீதமாக விளையாடிற்று. விடிந்தால் என் மகனுக்கு திருமணம். அதே ரயிலில் மணமகள் வந்தாள். வாழ்விலே வசந்தம் வரப்போகிறது என்ற இனிமையான நினைப்பில் பூரித்து கிடந்த அந்த பேதை அந்த விபத்திலே அடையாளம் தெரியாமல் நசுங்கி செத்தாள். இப்படி எத்தனையோ கதை. நல்ல வேளையாக நமது சர்க்கார் விபத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்க தீர்மானித்திருக்கிறார்கள். இங்கே பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது இருந்தால் சர்க்கார் அலுவலகம் சென்று அந்த தொகையை பெற்றுக் கொள்ளலாம். வணக்கம். நீயா? நானே தாங்க. உயிரோட தான் இருக்கேன். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம். நினைச்ச காரியத்தை முடிக்காம சாகிறது இல்லைன்னு இப்போ ஒத்த கால்ல நிக்கிறேன். அடிவு. அம்மா, வள்ளி எங்கம்மா? அவனும் உயிரோட தான் இருக்கா. என்ன? வள்ளி உயிரோட இருக்காளா? ஆமாங்க. எங்கம்மா இருக்கா? ஏம்மா நீங்க 2 பேரும் என் வீட்டுக்கு வரப்படாது? உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருப்பனே. நிஜமாவா? படிவு, நீங்க 2 பேரும் ரயில் விபத்துல செத்து போயிட்டுதான் நினைச்சு கண்ணனுக்கு வேற கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணம்மா. ஆனா தெய்வாதீனமா நடக்கல.
படி வா, வள்ளியை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போ. ஐயா, வள்ளி எந்த நிலையில இருந்தாலும் உங்க முடிவு மாறாது இல்லையா? என்னம்மா சொல்ற? எனக்கு கால் போன மாதிரி வள்ளிக்கு கண்ணு போயிருந்தா. வள்ளிக்கு கண்ணு போயிடுச்சா? ஏ, உங்க முடிவை மாத்திக்க போறீங்களா? இல்ல வடிவு, வள்ளி எந்த நிலையில இருந்தாலும் எனக்கு பரிபூர்ண சம்மதம் தான். அம்மா, இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? இதோ இந்த சேரியில தாங்க இருக்கிறோம். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல முடிவோட திரும்பி வர. வள்ளி, உனக்கு விடிவு காலம் பிறந்துச்சு. நீ நம்பி வணங்குற தெய்வம் கண் திறந்து நம்ம கஷ்டத்தை எல்லாம் பார்த்துட்டு. நீ என்ன சொல்ற? நான் அம்மனை வளர பார்த்தேன். ஆமா வள்ளி, ஒரு நல்ல முடிவோட வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இது நடக்கக்கூடிய காரியமா? இந்த குருடிய மருமகளா ஏத்துக்க அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க சம்மதிப்பாங்களா? இனிமே நீ குருடி இல்ல, அதுக்கும் ஒரு வழி பிறந்துடுச்சு. இந்த பணம் ஏதடி பணம்? விபத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நஷ்ட ஈடா சர்க்கார் கொடுத்த பணம் இது. நேத்து நீ கூட கையெழுத்து போட்டுட்டு வந்தியே, மறந்துட்டியா? இது நாளைக்கே நம்ம டாக்டர் கிட்ட கொடுத்து சிகிச்சை ஆரம்பிக்க சொல்லலாம். எனக்காக நீ கஷ்டப்படுறத நினைச்சா இதுல என்னடி பெரிய கஷ்டம்? முதல்ல இந்த பணத்தை நீ பத்திரமா பொத்தி விடவே. என்னங்க? முக்கியமான விஷயம். என்னது? வள்ளி செத்து போட்டான்னு தான் நாம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, அவ சாகல. என்ன? வள்ளி உயிரோட இருக்காளா? ஆமா, உயிரோட தான் இருக்கா. நான் பார்த்தேன். எங்க இருக்கா? இப்பவே புறப்படுங்க. அவளை அழைச்சிட்டு வந்து நாளைக்கே கல்யாணத்தை நடத்தி என் கண்குடியில பார்க்கணும். புறப்படுங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு முடிவு சொல்லு. இனிமே இதுல சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? வள்ளிதான் இந்த வீட்டு மருமகன்னு எப்பவோ செஞ்ச முடிவு தானுங்களே. மீனாட்சி, நீ ரொம்ப அவசரப்பட. வள்ளி இப்ப எந்த கோலத்துல இருக்கான்னு உனக்கு தெரியுமா? அவளுக்கு பார்வை கிடையாது. வள்ளி குருடியா? இப்ப நல்லா யோசனை பண்ணி சொல்லு. அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரலாமா வேண்டாமா? கூடாது, கூடவே கூடாது. முதல்ல இந்த வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்க போறவ ஒரு குருடியா இருக்கவே கூடாது. அவ எப்படி இருந்தாலும் கவலை இல்ல. என் மகனுக்கு அவதான் பொண்ணுன்னு எப்பவோ நிச்சயம் செஞ்சாச்சு. என்ன மீனாட்சி, அறிவு கட்டுத்தனமா பேசுற? ஒரு குருட்டு பொண்ணுதான் உன் மருமகன் சொன்னா ஊரே சிரிக்கும். தங்கச்சி, ஊரே சிரிக்குங்கிறதுக்காக அந்த நல்ல பொண்ணுக்கு துரோகம் பண்ண நாம ஒரு பிரமாணம். அதுக்காக உன் புள்ள வாழ்க்கையே கெடுத்து குட்டிச்சவராக்க போறியா? என்ன பேசுற? புள்ள பத்த எங்களுக்கு இல்லையா அந்த அக்கறை? சரி வாங்க, வள்ளியை போய் கூட்டிட்டு வாமா. என்னம்மா சொல்றீங்க? வள்ளி உயிரோட இருக்கிறாளா? ஆமாப்பா, உயிரோட தான் இருக்கிறா. அப்பா, ஆனா ஏன் தயங்குற? சொன்ன ரெண்டு கண்ணு இல்லாத குருவின்னு. வள்ளிக்கு கண்ணு போயிடுச்சா? பார்த்தானே, கேட்கவே உனக்கு பிடிக்கல. அத்தை, அப்பா, வள்ளி எங்க இருக்கிறா? என் வள்ளி எங்க இருக்கிறா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. அந்த குருடி இந்த வீட்டுக்குள்ள வந்தா இந்த குடும்பத்தோட கௌரவமே போயிடும். அத்தை, கல்யாணம் நடந்த அப்புறம் வள்ளிக்கு கண்ணு போயிருந்தா அவளை நம்ம ஒதுக்கியா வச்சிருப்போம். சொல்லுங்க அத்தை, சொல்லுங்க. என்னடா சொல்றது? அத்தை, நிஷத்த அலஞ்சிய காசேதான் கடவுள், காசேதான் கடவுள். காசா கடவுள்? நீ நடந்து போகும்போது கோயில் எல்லாம் தானே பார்த்து கும்பிட்ட? பேங்க் வரும்போதெல்லாமா கும்பிட்ட? சிச்சி, ஒவ்வொரு பொண்ணும் மஞ்சளும் குங்குமமா போகணும்னு ஆசைப்படுவாங்க. வெள்ளை புடவையும் வெறுங்கலத்தோட இன்னும் இருக்கணும்னு அலையறிய ஆச்சிய எனக்குன்னு சாமியார் ஆக வேண்டிய வயசுல மாமியாரா அமர வளர பண்ணி கிடைச்சாச்சு. இத்த உடுங்க, அத்த புடுங்க. நீங்க வாங்க, வண்டி கிடைச்சாச்சு, பண்ணி கிடைச்சாச்சு. அந்த பணத்தை யாரும் எடுத்துக்கிட்டு ஓடுறாங்கடி. ஐயோ,
நான் வச்சிருந்த பணம் ஐயா கொடுத்துடியா ஐயா, இங்க ஒரு நொண்டி பொண்ணு குருட்டு பொண்ணு இருந்தாங்களே, அவங்க எங்கய்யா? இங்கதாங்க இருந்தாங்க. அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. அவங்களத்தான் நாங்களும் தேடிட்டு இருக்கோம். அப்பா, வள்ளி எங்க இருந்தாலும் சரி, எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சே தீரணும். வாங்க. வடிவு வடிவு வடிவு, என்னம்மா இங்க வந்து விழுந்து கிடக்குற? நெத்தில ரத்தம் வடியுது. அம்மா, வள்ளி எங்கம்மா? வள்ளி வள்ளி வீட்டுல இல்லையா? ராத்திரில இருந்து காணுங்க. வள்ளி 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 அந்த பொண்ணுக்கு 2 கண்ணும் தெரியாதுங்க. அப்படியா? அம்மா, அதோ தெரியுது வர ஒரு கோயில், அங்க ஒரு குருட்டு பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணான்னு போய் பாருமா. வள்ளி 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 தாயே மாரியம்மா, 2 கண்ணும் தெரியாம நான் படுற கஷ்டம் உனக்கு பொய்யலையா? இந்த ஏழைக்கு கண்ண குடமா, உனக்கு கண்மலர் வாங்கி சாத்துறேன். வைத்தியக்காரி, உன் குறைய கேட்கவா இவ இங்க சிலையா நிக்கிறா? நீ குடுக்கிற காணிக்கே இந்த மாகாணிக்கு எந்த மூலைக்கு? இவளை நம்பாத. இவ உருவம் மட்டும் இல்ல, இவ மனசும் கல்லா மாறி எத்தனையோ காலமாச்சு. ஏழைய ஏறெடுத்து பார்த்து என்ன குறைன்னு கேட்டு தீர்த்து வைக்கிற சக்தி இப்போ இவனுக்கு இல்லவே இல்ல. காலமெல்லாம் தெய்வத்தையே நம்பியிருந்த ஒருத்தி கண்ணிழந்து வாழ்விழந்து இப்போ காணாமலேயே போயிட்டாமா, காணாமலேயே போயிட்டா. அந்த ஏழை அழுத குரலை இவ காது கொடுத்து கேட்கல. எத்தனையோ கை இருந்தும் அவளை எடுத்தடைக்க இவனுக்கு ஒரு கை இல்லாம போயிடுச்சம்மா. சக்தியா சக்தி, இவனுக்கு பேரு சக்தி, சாமுண்டி, லோகமாதா, அகிலாண்டேஸ்வரி, 1000 பேர் படைச்ச ஆதிபராசக்தி. நீ ஏண்டி சிரிக்கிற? அழுத பிள்ளைக்கு பாலூட்ட வகை இல்லாத உன்னை பார்த்து நாங்க தாண்டி சிரிக்கணும். அடி பாவி, உன்னையே நம்பி இருந்த நாங்க அழுது தவிக்கிறோம். உனக்கு மட்டும் புன்னகையா? உனக்கு மட்டும் மனங்கொள்ளா சிரிப்பா?
ஹலோ, அம்பலவனவர் விட? ஓஹோ, நீங்க தான் பேசுறீங்களா? இங்க டாக்டர் நடராஜன் பேசுறேன். வள்ளிங்கிற பொண்ணுக்கு கண் ஆபரேஷன் பண்ணிருக்கு. அது இன்னைக்கு கண் கட்ட அவுக்க போறோம். ஆமா, நீங்க உடனே புறப்பட்டு வரீங்களா? வள்ளி, உனக்கு கண் கட்ட அவுக்க போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயமா நீ இந்த உலகத்தை பார்க்கலாம். நர்ஸ், பாருமா, இவங்களே யாருன்னு தெரியுதா? வள்ளி, வள்ளி, வள்ளி. எனக்கு எல்லாருமே தெரியுது. நான் குருடி இல்ல. இப்ப நான் குருடி இல்ல. எல்லாரையும் பார்க்கல. ஆமா, என் வடிவு எங்க? டாக்டர், என் வடிவு எங்க? ஏன் எல்லாரும் பேசாம இருக்கீங்க? எங்க என் வடிவு? டாக்டர், எங்க என் வடிவு? என் வடிவு எங்க? வள்ளி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. அன்னைக்கு நீ என் கார்ல அடிபடுற நிலைமை ஏற்பட்ட போதும் வடிவை எப்படியாவது காப்பாத்திடணும்னு நாங்க படாத பாடுபட்டோம். ஒரு கடிதத்தை என்கிட்ட கொடுத்துட்டு அவ இறந்துட்டான். வடிவு, என் மேல உயிரியே வச்சிருக்கேன்னு சொன்னியடி. இப்ப என்ன தனியா விட்டுட்டு போயிட்டியே. வெள்ளி, இந்தாம்மா, வடிவு சாரத்துக்கு முன்னால உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்த கடிதம். வள்ளி, ஆரம்பத்துல நாம ரெண்டு பேரும் கிழக்கும் மேற்குமா எதிரும் புதிருமா தான் இருந்தோம். ஆனா போக போக பழக பழக நம்ம மனசு புரிய புரிய ஒரு பறவைக்கு ரெண்டு சிறகு மாதிரி ஒன்னா இணைஞ்சிட்டோம். உனக்கு பார்வை கிடைக்கணுங்கிறதுக்காக நான் படாத பாடுபட்டேன். வச்சிருந்த பணமும் பறி போயிடுச்சு. தெய்வம் நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சிடுச்சு. குமிரி வெடிச்சு கோயிலையும் தெய்வத்தையும் பழிச்சு வெறி பிடிச்ச பைத்தியக்காரி மாதிரி உன்னை தேடி தேடி அலைஞ்ச அந்த நேரத்துலதான் இந்த கார விபத்து நடந்துச்சு. ஆஸ்பத்திரியில நினைவு வந்து கண்முழிச்சு பார்த்தப்போ எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது. ஆவி பிரிஞ்சதுக்கு அப்புறம் கூட மனுஷனோட கண்ணுக்கு வாழ்வு உண்டுன்னு டாக்டர் சொன்னார். உடனே என்னுடைய கண்களை உனக்கு பரிசா எழுதி வச்சுட்டு என்னுடைய பார்வையை உனக்கு சீதனமாக கொடுத்துட்டு. வள்ளி, அழாதே. பிறப்புல பேதம் இருந்தாலும் வளர்ப்புல குறை இருந்தாலும் நினைப்புல நியாயம் இருக்கணும், செயல்ல தியாகம் இருக்கணும்ங்கிறத நிரூபிக்கிறதுக்காகத்தான் இத்தனை காலம் நான் வாழ்ந்தேன். இது முதல்ல எனக்கு தெரியாமத்தான் தெய்வத்தை நிந்திச்சேன். அது தப்புன்னு உணர்ந்துட்டேன். இப்பதான் என்னுடைய வாழ்க்கை பரிபூரணமாச்சு. நீ உன் புருஷனோட பல்லாண்டு காலம் வாழ்றது, உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு நீ ஆசை முத்தம் கொடுக்கறத உன் மூலமா என் கண்ணால நான் பார்க்கறேன். உனக்கு பார்வை கிடைச்சிட்டா ஊர் கூடியில இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கு கண்மலர் சாத்துறதா வேண்டிக்கிட்டேன்.
என்னுடைய நேர்த்தி கடனை தீர்த்து வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. தீர்த்து வைக்கிறியா வள்ளி? இதோ பாரு வள்ளி, இனிமே நீ அழக்கூடாது. என்னடா பழைய வடிவு மாதிரி பேசுறாளேன்னு பாக்குறியா? ஆமா வள்ளி, இனிமே அழறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. ஏன்னா அது என்னுடைய கண். நீ பாக்குற பார்வையெல்லாம், உன் கண்ணுக்கு தெரிகிற காட்சியெல்லாம் எனக்கு தாமா சொந்தம். அந்த கண்மலரை நீ கலங்க வைக்காது. வடிவு, என் வாழ்க்கைக்காக உன் உயிரையே கொடுத்துட்டேடி. நீ சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காகத்தான் வடிவு தன்னுடைய வாழ்வையே தியாகம் பண்ணியிருக்கிறான். இப்படி நீ அழுதுகிட்டே இருந்தியானா அவளுடைய ஆத்மா சாந்தி அடையுமா? தாயே மாரியம்மா, இந்த ஏழைக்கு கண் வரணும், நல்ல வாழ்வு கிடைக்கணுங்கிறதுக்காக தன் உயிரையே காணிக்கையா கொடுத்தா என் வடிவு. அவிருப்பப்படி உனக்கு செலுத்த வேண்டிய கண்மலரை நான் செலுத்திட்டேன். இப்போ இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வள்ளி, சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி அழகு? இல்லைங்க, நான் சந்தோஷமா வாழ்றதை பார்க்க என்னை வாழ வச்ச வடிவு இல்லையே. அம்மா, வடிவு மாதிரி பொண்ணுக்கெல்லாம் சாவே கிடையாதும்மா. அவ தெய்வம் ஆயிட்டா. எப்பவும் நம்ம பக்கத்திலே இருப்பாம்மா. ஆத்தங்கரை ஓரத்திலே யாரும் இல்லா நேரத்திலே காத்தாட வந்த போது வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா, உன்னை கண்ணார கண்டேனே வள்ளி.